புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவல்குளம் பகுதிகள் 10,66,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவல்குளம் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சுமார் 10,66,00,000 ரூபாய் செலவில் புதியதாக அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த பூஜையில் புதுச்சேரி பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மது அருந்துவிட்டு போதையில் தனது சொந்த ஊருக்கு செல்ல பணம் இல்லாமல் புதுவையில் இருந்த டிராக்டரை திருடி சென்ற மயிலாடுதுறையைச் சேர்ந்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னிடமிருந்த போன் பணம் காணாமல் போனதால் இதனை செய்ததாக அந்த வாலிபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுவை நயினார் மண்டபம் நாகம்மாள் நகர் கவிக்குயில் வீதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன், வயது 49. டிராக்டர் வைத்து எருள் அள்ளி போடும் தொழில் செய்து வருகிறார். நேற்று முன்தினம் அவர் தனது டிராக்டரை பாண்டி கடலூர் மெயின் ரோடில் உள்ள நீதிமன்ற வளாகத்தின் முன்னால் நிறுத்தி வைத்திருந்தார். மறுநாள் வந்து பார்த்த போது டிராக்டர் காணாமல் போயிருந்தது. இதுகுறித்து அவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் கோவிந்தசாமி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து டிராக்டரை தேடி வந்தனர். அப்பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் போலீசார் துப்பு துளைக்கினர். இந்நிலையில் வில்லியனூர் அரியாபாளையம் பகுதியில் சந்தேகப்படும்படியாக டிராக்டரை ஓட்டிச் சென்ற வாலிபரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணைகள் அந்த வாலிபர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதுப்பட்டினம் குளத்தூரை வீதியைச் சேர்ந்த வைத்தியநாதி சுவாமியின் மகன் வரதராஜன் என்கிற சுந்தர்ராஜன், வயது 29 என்பது தெரிய வந்தது. அவரிடம் மேலும் நடத்திய விசாரணைகள் பெற்றோர் உறவினர் யாரும் இல்லாததால் ஊரில் ஏற்கனவே அவர் கூலி டிராக்டர் மற்றும் நெல் எந்திரங்களை ஓட்டி வந்துள்ளார். பின்னர் சென்னைக்கு வேலை தேடி சென்றுள்ளார். இதற்கிடையே புதுவையில் இறங்கிய அவர் இங்கு அளவுக்கு அதிகமாக மது அருந்தியுள்ளார். போதையில் படுத்திருந்த பொழுது அவருடைய செல்போன், பணம் ஆகியவை காணாமல் போயுள்ளது. இதனால் ஊருக்கு எப்படி திரும்புவது என யோசித்த அவரது கண்ணில் தியாகராஜனின் டிராக்டர் பட்டுள்ளது. உடனே டிராக்டரை அவர் திருடி சென்றுள்ளார். டிராக்டரை ஓட்டிச் செல்லும் பொழுது பின்பக்கம் இருந்த டிராக்டர் பெட்டியை நெல்லித்தோப்பு அருகில் கழற்றிவிட்டு டிராக்டரை மட்டுமே ஓட்டிச் சென்றுள்ளார். வில்லியனூர் அருகே சென்ற பொழுது போலீசார் அவரை பிடித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் அவனை கைது செய்த டிராக்டரை பறிமுதல் செய்தனர். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி அத்துமீறல் குறித்த பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் அடங்கிய உண்மை அறியும் குழு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்கலைக்கழக பதிவாளரை சந்தித்து விசாரணை மேற்கொண்டனர். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி அத்துமீறல் நடந்தது. இது குறித்து பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் அடங்கிய உண்மை அறியும் குழு நேரு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பல்கலைக்கழக பதிவாளரை சந்தித்தது. அப்போது மாணவி மீதான தாக்குதல் பற்றி விசாரித்தனர். பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகள் கேட்டறிந்தனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறாதவாறு சரி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் பொழுது திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் கோ சுகுமாரன், தமிழக களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், மீனவர் விடுதலை வேங்கையன் மங்கையர் செல்வன், தமிழ் வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், பீபோல்டு கட்சி பஷீர், மாணவர் பெற்றோர் நலசங்கம் நாராயணசாமி, இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின், தன்னுரிமை கழகம் சடகோபன், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், குளங்கள் காப்பக இயக்கம் கார்த்திகேயன் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஹூகான் என்ற அக்னி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவாய் மீன்களை பிடிக்க விதித்த தடையை நீக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட மீனவரை தனது மனைவி பிள்ளைகள் முன்பு வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றி சென்ற போலீசாரின் நடவடிக்கையை கண்ட மனைவி பிள்ளைகள் கதறி எழுத காட்சி மன இறுக்கத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் ஹூகான் என்ற அக்னி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடித்து வருகிறார்கள். அந்த வகையில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் மீனவரான முகேஷ். இவர் ஹூகான் என்ற அக்னி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடித்து வருகிறார். சுமார் 10 வருடங்களாக இந்த தொழில் செய்து வருகிறார். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் இந்த முறைப்படி மீன்பிடி செய்பவர் இவர் மட்டுமே. இதற்காக இவர் தற்பொழுது 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். புதிய படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை வாங்கியுள்ளார்.
இந்நிலையில் இந்த முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்க புதுச்சேரி அரசு திடீரென தடை விதித்துள்ளது. இதனால் கடந்த ஒரு வருடமாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாததால் வருமானமின்றி தவித்து வந்துள்ளார். எனவே வேறு தொழில் தெரியாததால் மீன்பிடிக்க அனுமதி தர வேண்டும் என்றும் அல்லது தான் வாங்கிய மீன்பிடி உபகரணங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான நிவாரணம் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இதுவரை அரசு செவிசாய்க்காததால் இன்று காலை தனது மனைவி பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முகேஷ் திடீரென அலுவலகம் உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போலீசார் உடனே முகேஷ் வலுக்கட்டாயமாக தரத்தரவென இழுத்துச் சென்ற காவல்துறை ஜீப்பில் ஏற்றினார். அப்போது உடனிருந்த அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டுவிடுமாறு கதறி எழுது மீட்க முயற்சித்தது கல் நெஞ்சையும் கரைய வைத்தது. பின்னர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருகே உள்ள செல்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளில் உள்ள சைவ குருமாக்கள் ஆகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர மணிக வாசகர் ஆகிய நால்வருக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்ட சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சைவ குருமாக்கள் ஆகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வருக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் நால்வருக்கும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர்களான தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், கௌரவ தலைவர் ஹரிதாஸ், துணைத் தலைவர் வேலாயுதம், வேல்முருகன், பொருளாளர் ராஜசேகர், துணை பொதுச் செயலாளர் திருஞான சம்பந்தம், ராஜேஷ்குமார், செயலாளர்கள் தீனதயாளன், ஆண்டாள், முராரி ராவ், மாசிலாமணி, முரளிதரன் உள்ளிட்ட சான்றோர்கள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் கும்பாபிஷேகத்திற்கு முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து நன்கொடையாக ரூபாய் 25 லட்சத்தை அறங்காவலர் குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி ஓட்டப்போட்டி, சோடா பாட்டில் நீர் நிரப்புதல், லெமன் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், கயிறு இழுத்தல், சாக்கு ரேஸ் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு குறிஞ்சிநகரில் நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அப்பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வரவேற்றனர். புதுவையில் குடியரசு தினத்தையொட்டி ஒதியஞ்சாலை போலீசார் தங்கும் விடுதிகள் மற்றும் வாகனங்களில் தீவிர சோதனையிட்டனர். நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதையொட்டி புதுச்சேரியில் மாநில எல்லை மற்றும் நகர பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஒதியஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் புசி வீதி, செஞ்சி சாலை சந்திப்பில் நேற்று நள்ளிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த வாகனங்களை மடக்கி சோதனையிட்டனர். மேலும் தங்கும் விடுதிகளிலும் ஆய்வு நடத்தினர். இதில் விடுதியின் நிர்வாகிகளிடம் தங்குபவர்களின் விவரங்கள், சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரும் வந்தால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், அவரின் அடையாள அட்டை நகலை கேட்டு பெற வேண்டும் என அறிவுறுத்தினர். வலையொலி பக்கத்தில் மீனவர் சமூகத்தை சார்ந்தவரை அவதூறாக பேசிய முக்தார், குடியாத்தம் குமரன் ஆகியோர் மீது
வழக்கு பதிவு செய்ய வேண்டி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தினர் இன்று ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரை சந்தித்த புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் வலையொலி பக்கத்தில் முக்தார் மற்றும் குடியாத்தம் குமரன் ஆகியோர் மீனவர் சமூகத்தை சார்ந்த காளியம்மாள் மீது அவதூறாக பேசியது ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தையும் அவமானப்படுத்தியதாக கருதுகிறோம். அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டி அவர்கள் புகார் அளித்தனர். அப்போது மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தினர் பலர் உடன் இருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே மார்க்கெட் இயங்கி வருகிறது. இங்கு பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் அதிக அளவில் மக்கள் கூடுவர். இந்நிலையில் நேற்று சண்டே மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர். பெரிய கடை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றம் நாடுவோம் என புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரி அரசு தீபாவளிக்கு இலவச அரிசியை ரேஷன் கடை மூலம் வழங்கியதா, ஆனால் அதன் பின்னர் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை, இலவச அரிசியை வழங்கவில்லை, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளமும் தரவில்லை, உணவு பாதுகாப்பு சட்டப்படி 20 கிலோ அரிசி ஏழை மக்களுக்கு தர வேண்டும், இதையும் அரசு தரவில்லை. புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆனால் விவசாயிகள் முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு இதுவரை நிவாரணம் தரவில்லை. மத்திய அரசு புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு சரி, அவர்களும் நிவாரணம் தரவில்லை என்றும் மத்திய அரசை நாடி நிவாரணம் பெற அரசு தவறிவிட்டது என குற்றம் சாட்டினார். மேலும் மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் புதிதாக மது ஆலைகள் தேவையில்லை என்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது நடவடிக்கை சரியாக இல்லை, இதில் ஆளும் கட்சியினர் தலையீடு உள்ளதா, போலீசார் தாமதமாக செயல்படுகின்றனர், மாணவியிடம் அத்துமீறல் குறித்து முழு விசாரணை நடத்தி உரியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்தார். சுகாதாரத்துறையால் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமுலு பொறுப்பு ஏற்றது முதல் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடான பணி நியமனங்கள், இடமாற்றம் கொள்கையை முற்றிலும் புறக்கணித்த பல்வேறு இடமாற்ற உத்தரவுகள் என்பது சர்வசாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அது இன்றளவும் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் சுகாதாரத்துறையில் முறைகேடான பணி நியமனங்கள் மற்றும் முறைகேடுகள் NHMல் ஸ்ரீராமுலு மற்றும் லட்சுமி ஆகியோரின் சிண்டிகேட் இருவரும் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறிய அவர், முறைகேடான முறையில் பணி வாய்ப்பு பெற்றவர்களை பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு வழங்க துடிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் தொடர்ந்து இடமாற்றம் கொள்கையை மீறி வருகின்றன என்று குற்றம் சாட்டினார். மேலும் இவர்களது ஊழலை மறைப்பதற்கு நீதிமன்றத்தில் கூட தவறான ஆவணங்கள் தயார் செய்தால் தவறு செய்துள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தெரிவித்த அவர், சுகாதாரத்துறையால் தற்போதைய செயல்பாடுகளுக்கு எதிராக 4 பிராந்தியங்களிலும் ஊழியர்களை திரட்டி போராட்டம் நடத்த அரசு ஊழியர் சம்மேளனம் முடிவு செய்துள்ளதா என்று குறிப்பிட்டார். பேட்டியின் பொழுது தலைவர் ரவிச்சந்திரன், செயலர் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலர் ஜவஹர், துணை பொதுச் செயலாளர் மணிவாணன், சுகாதார சம்மேளனா கௌரவ தலைவர் கீதா, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் உடன் இருந்தனர். புதுவை குருபாம்பில் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் சம்பளம் வழங்காததை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் இயங்கிய அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த டிசம்பர் 2024 ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலும் பொங்கல் விழா முடிந்தும் சம்பளம் கிடைக்காத சூழ்நிலையில்
ஊழியர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கவர்னர் தலைமை செயலருக்கு கடிதம் அளிக்கப்பட்டு விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலாளர்களுக்கு தொடர் தர்ணா போராட்டம் நடத்த அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டு அதன்படி இன்று சம்பளம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரி தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த தர்ணாவின் பொழுது புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் மற்றும் தலைமைச் செயலர் கால்நடைத்துறை செயலர் தலையிட்டு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்ற லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழாவில் புதிய திரைப்படத்தின் கதாநாயகன் ஒரு டைலரின் மகன் எவ்வாறு லீடர் ஆகிறார் என்ற தலைப்பில் படம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகள் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில் தான் சம்பாதித்த பல கோடிகளை இழக்கிறார் என்பதை தனது சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொண்ட புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதிராஜா இயக்குகிறார். நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாக்கும் இந்த திரைப்படம் விரைவில் படப்பிடிப்பு முடிந்து திரையரங்குகளில் வெளியாக உள்ளது என்று இன்று ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெறுவதாகவும் படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்று திரையரங்குகளில் வெளியிடப்படும் என்று படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன் இலை பிளக்ஸிக்ஸ் நிறுவனத்தின் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய உதயமாக யுனைடெட் டான்ஸ் குரூப் என்ற டான்ஸ் அகாடமி திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் யுனைடெட் டான்ஸ் குரூப் என்ற பெயரில் டான்ஸ் அகாடமி புதிதாக 100 அடி சாலை RTO அலுவலகம் எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு யுனைடெட் டான்ஸ் குரூப் நிறுவனத்தின் பவுண்டர் மார்க்கெட்டின் கௌதம் மற்றும் நடன கலைஞர் நவீன் ஆகியோர் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இன்டர்நேஷனல் டான்ஸ் ஆர்ட்ஸ் பவுண்டேஷன் ராகவன் புகழ் மற்றும் மைக் சிட் ஸ்ரீராம் ஆகியோர் கலந்து கொண்ட டான்ஸ் அகாடமியை ரிபன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த டான்ஸ் அகாடமியில் பல்வேறு விதமான நடனங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக எம்ஜிஆர் பேரவை, பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை, புதுவை எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் முருகபத்மநாபன் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. உலக எம்ஜிஆர் பேரவை, பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை, புதுவை எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் முருகபத்மநாபன் தலைமையில் புதுவை எம்ஜிஆர் பேரவையினர் மறைமலை அடிகள் சாலையில் திரளாக ஊர்வலமாக சென்ற எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி புதுவை எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகிழ்ந்தல் சென்னை சென்ற மேற்கு மாம்பழத்தில் நடந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். பிறகு எம்ஜிஆர் வாழ்ந்த ராமவாரம் தோட்டம் சென்றார். எம்ஜிஆர் சிலையை வணங்கி பிறகு நினைவு இல்லம் சென்ற தரிசித்து இறுதியாக அவர் துயில் கொண்டிருக்கும் மெரினா சதுக்கம் சென்ற மக்கள் திரளோடு வணங்கினர். ஆரம்பம் முதல் இறுதி வரை சென்ற இடமெல்லாம் திரளாக திரண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் உலக எம்ஜிஆர் பேரவையின் விலையில்லா வண்ண கேலண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள் மற்றும் முன்னணியினர் நாகராஜன், சுப்பிரமணியன், ஜெயசுந்தரம், குணசேகரன், நடராஜன், முருகேசன், சிவபிரகாஷ் மற்றும் பல கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.